சமீபத்தில் 5 காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் வழக்கு இன்னைக்கு ரொம்ப சூடு பிடித்துக் கொண்டே இருக்கிறது. பகிரங்கமான விஷயங்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. டெல்லியில் பெரிய ஒரு உயர் அதிகாரி இதில் சம்பந்தப்பட்டிருக்கானே சொல்லப்படுகிறது. அந்த உயர் அதிகாரி எப்பேற்பட்ட ஒரு துணிச்சலான இதா இருக்கும். அந்த உயர் அதிகாரி வேற யார் இல்லைங்க, ஒரு பெண் அதிகாரி. அந்த பெண் அதிகாரிக்கே இவ்வளவு திமிரு இருந்தா நம்ம தமிழ்நாடுக்கு சிஎம்க்கும் அதிகாரிகளுக்கும் சிபி அதிகாரிகளுக்கும் எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஆனா அத்தனை துணிச்சல்களை இல்லாம ஆக்குறது தான் இந்த சிபிஐ விசாரணை இப்போ நடக்க போறது. அதை பற்றி தான் நமக்கு இதுல தெளிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்த அஜித்குமாருக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு நம்மளால சொல்ல முடிகிறது. ஏன்னா அப்படித்தான் இருக்கிறதுங்க இந்த கேஸ். இந்த கேஸ் இப்போ பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாம் நமக்கு நிகிதா பத்திட்ட நமக்கு விசாரணை இருந்தோம். நிகிதாக்கும் மேலேயே பெரிய ஒரு உயரதிகாரி இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளா ஒரு லோக்கலான ஒரு பையனை நமக்கு அடிச்சு கொள்ளுட்டா நம்ம நினைச்சோம். இந்த விஷயத்துல கூட ஒரு டெல்லியில ஒரு அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கானா அது எவ்வளவு பெரிய ஒரு கேஸாக இந்த கேஸ் இப்ப மாறிருக்கு. இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே அந்த டெல்லியில இருக்க உயர் அதிகாரி தான் காரணம். ஏன்னா அங்கிருந்து ஆர்டர் வந்த பிறகுதான் இந்த அஜித்குமாரை அடிச்சு கொல்லிருக்காங்க, சித்திரவதைப்படுத்திருக்காங்க. அவருடைய உடல்கூறு ஆய்வு நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. பல இடங்கள்ல காயங்களாயிருக்கிறது. அவருடைய உறுப்புகள் எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கிறது. அந்த அளவுக்கு ரொம்ப நோக அடிச்சு கொல்லுன்னு தான் பல விஷயங்களை நம்மகிட்ட வெளியே சொல்றாங்க. அப்படிப்பட்ட சில விஷயங்களாக இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா நிச்சயம் இதுல தண்டனை கொடுக்க வேண்டியது யாருக்கு தெரியுமாங்க? டெல்லியில இருக்கிற அந்த உயர் அதிகாரிக்கு நம்ம எப்படி தண்டிக்க முடியும்? அவரை எப்படி நமக்கு தண்டனை கொடுக்க முடியும்? அவர் வேற டெல்லியில இருக்கிறாரு. தமிழ்நாடு இருக்க சிஎம்னால என்ன பண்ண முடியும்? ஆனா இதே முக்கியமாக சிஎம் நினைச்சிருக்கலாம். சிஎம் நினைச்சு சிபிஐ அதிகாரிக்கு இந்த கேஸை விசாரணைக்கு கொடுங்கன்னு சொன்னா யாரு சொன்னாங்க? ஒருத்தருமே சொல்லல. ஆனா நம்ம சிஎம் தான் சொல்லியிருக்காரு, சிபிஐக்கு இந்த விசாரணை விடுவோம் அப்படின்னு. சிபிஐக்கு இந்த விசாரணை போயிட்டானா நிச்சயமாக டெல்லியில் உள்ள உயர் அதிகாரி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு இந்த கேஸ் போனா டெல்லியில் உள்ள சிபிஐ தான் விசாரிப்பாங்க. அப்போ டெல்லியில் இருக்க உயர் அதிகாரி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த கேஸ் அமைஞ்சு. அதனால நீதி நமக்கு ஜஸ்டிஸ் ஃபார் நீதி எப்படி கிடைக்க போறன்னு தான் பல குழப்பத்துல இது இருக்கு. இந்த அஜித்குமாருக்கு நம்ம நேரில் சென்று தளபதி விஜய் கூட ஆதரவு சொல்லி இருக்கிறாரு. 2 லட்சம் பண நிதியும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த 2 லட்சம் பணம் அவருக்கு நிதியை நீங்க பார்க்காதீங்க. 2 லட்சம் நிதியை நீங்க என்னத்தை அப்படி பெருசா பாக்குறீங்க? அவர் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறவரு 2 லட்சமா கொடுக்கணும் அப்படி நீங்க பார்க்காதீங்கப்பா. ஏன்னா மக்களுக்கு இப்படி 1 கோடியோ 2 கோடியோ இந்த அள்ளி கொடுத்தானா இதே போல மர்மங்கள் குறைகள் நமக்கு நீடிச்சு நடக்கும்போது பணம் நம் எல்லாத்தையும் மறைத்து கொள்ளும் என்பதை நம்ம எண்ணங்கள்ல முழுமையாக செயல்படுத்த வேண்டும். இது அப்படி அல்ல. அதாவது ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணன், அப்படிப்பட்ட நிறைய முறைகள்ல கொண்டு தான் இந்த தளபதி விஜய் அஜித்குமாருக்கு இந்த மாதிரி ஒரு உதவியை செஞ்சிருக்கிறாரு. அது சில பேர் வழிபாடுகளை நடத்தணும், சடங்குகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும், எல்லாமே நீங்க நடத்த முடிக்கணும். நான் எப்போதும் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 2 லட்சம் நிதி. இந்த 2 லட்சம் நிதியை நீங்க கொடுத்த உடனே இவ்வளவுதான் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்க மக்கள் கணக்கு போடாதீங்க. இது நிதி மட்டும் இல்லைங்க, நண்பனுக்காக ஒரு உதவி தொகை தான். அவ்வளவுதான். இது ஒரு சிம்பிளான இதுதான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். அரசியல் இருந்துட்டானா நிதி கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டோம், நான் அரசியலே ரொம்ப வளர்த்த போறாரு, உங்களுக்குள்ளே ஒரு தப்பு கணக்கு வந்துடக்கூடாதுதான் விஜய் இதுல கவனமா இருந்துதான் இந்த உதவி பண்ணிருக்கிறார். ஆனா நிச்சயமாக இந்த தண்டனைக்கு ரொம்ப ரொம்ப பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாம் உள்வாங்குது. பெரிய இடத்துல இருந்துதான் அதிகாரம் அவங்களுக்கு ஆர்டர் வந்த பிறகுதான் அஜித்குமாரை அடிச்சு கொள்ளிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்களை எல்லாமே நம்ம சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு சட்டப்படியான என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுக்கணும். நிச்சயம் தண்டனைனா அவங்களோட வேலையை நீக்கக்கூடாது, வேறு மற்றுள்ள விஷயங்களை நீக்கக்கூடாது. ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த 5 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். உயர் அதிகாரிக்கும் ஏதாவது பண்ணணும். அந்த உயர் அதிகாரி யார்? நிச்சயம் ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ஈவ இறக்கமே இல்லையா? இப்படி தமிழ்நாட்டு மக்களை சேர்த்து இப்படி நீங்க அடிச்சு கொள்றதுக்கு என்னங்க நியாயம்? இது நடக்கி நாட்டுல அநியாயம் ரொம்ப பெருவிட்டு போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தாங்க இங்க அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்கறதுக்கு இப்போ நம்ம கையில பவர் இருக்கு. ஆனா தட்டி கேட்கற மாதிரி தெரியல, அலைச்சல்ல விடுற மாதிரி இருக்கு. இந்த கேஸ்ல எப்படியாவது நமக்கு நீதி கிடைக்கணும். தமிழக மக்கள் முழுவதும் போராட வேண்டும். டெல்லியில ஒரு பூச்சாண்டி ஒரு பெண்ணு அதிகாரி இருந்து நம்மகிட்ட வேலை காட்டுறானா அதுக்கு நமக்கு தோல்வி விட்டக்கூடாது, தோல்வி அடைந்திடக்கூடாது என்பதற்கான எச்சரிக்கை தான் மக்களிடம் எடுக்குது. மக்களை இந்த கேஸை நமக்கு சும்மா விடக்கூடாது. இந்த கேஸ் மூலமா நமக்கு இறங்கி அடிக்கணும். இறங்கி அடிச்சாதான் எப்படி வலிக்குமனு நமக்கு தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி வலி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு
நம்ம நாட்டு மக்களுக்கும் ஒரு சாதாரண மக்களுக்கும் இந்த வழி இருக்க வேண்டும். இந்த மாதிரி கேசுகள் எல்லாம் நம்ம சும்மா விட்டா பெரிய பெரிய கதைகளாக இன்னும் நம்ம எத்தனை அஜித்குமாரை இதே போல இழக்க காத்திருக்கிறோம் என்பதை சொல்ல முடியாத அளவிற்கு கணக்கிடாமல் போயிருக்கும். ஏன்னா அப்படித்தான் நம்ம நாட்டுல நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது அத்தனை மாறணும் மக்களே. இது அத்தனை மாறினாதான் நம்ம இப்போ இந்த கேஸ்ல முக்கியமான ஒரு புள்ளியா நமக்கு கிடைச்சிருக்கிறது. டெல்லியில் உள்ள உயர் அதிகாரி, அந்த உயர் அதிகாரி ஒரு பெண். அவங்க யாரு எப்படின்னு மக்களுக்கு இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை தெரிந்த அளவுக்கு வந்தியாச்சு. ஆனா அவளை நமக்கு, அந்த உயர் அதிகாரியை நமக்கு இந்த கேஸ்ல உள்வாங்கி வச்சு அவங்கள நம்ம நிச்சயமாக தண்டனை கொடுக்கணும். இந்த அடிச்சு கொண்ட இவங்க காவல்துறைகளை நமக்கு தண்டிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஆயுள் தண்டனை நிச்சயமாக கொடுக்கணும். இந்த நீதி நமக்கு நிச்சயமாக இந்த அஜித்குமாருக்கு கிடைக்க வைக்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய ஒவ்வொருத்தருடைய உரிமையும் கடமை. இந்த கடமை நீங்க எக்காரணத்தை விட்டு மீறிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் நமக்கு நிறைய விஷயங்களை உங்களால சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரிகிறது. ஓகே, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்